Hello friends, welcome to Time Tech Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த மானிட்டர் Lenovo Q24i-10 மானிட்டரோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபாஸ்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக மன்னிச்சிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நான் ஏன் ஆல் கொடுக்க சொல்கிறேன்னா, நான் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க நம்ம இந்த மானிட்டரோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாக்ஸு. பார்த்தீங்கன்னா லெனோவான்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 23 இன்ச்சு, அடுத்து அல்ட்ரா சிம் அப்படியே ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெனோவா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க சிம்பிளாக ஒரு அட்டை கார்ட்போர்டில் தான் இருக்குது. எல்இடி பேக்லைட், இது ஒரு எல்இடி டிஸ்பிளே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கோவிட் டைம்னால டே ஷிஃப்ட்டு என்னமோலாம் போட்டிருக்காங்க, அது நமக்கு தெரில. ஸோ இது எத்தனை வாட்ஸு அப்படிலாம் போட்டிருக்குறாங்க, எத்தனை ஆம்பியர். ஓகே. பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் பேக்லேயும் இருக்குது. ஸோ காட்ட வேண்டாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த HDMI கேபிள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ திறக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பனிங். ஓகே, திறந்தாச்சு. உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்லேருந்து இன்னொரு அடாப்டர் லேப்டாப் வரும்ல, அதே மாதிரி உள்ள அதில் இது வந்து குயிக் ஸ்டார்ட் மெனு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாரண்டி கார்டு, லிமிட்டட் வாரண்டின்னு போட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபியூக்கும் மானிட்டருக்கும் கனெக்ட் பண்ணுற HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு வயர் பார்த்தோம்னா அந்த வயர் கூட கனெக்ஷன் பண்ணி இந்த மானிட்டர் கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ நான் கையில் எடுத்துருக்கோம்ல, இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த தெரியுது, அந்த ஸ்டாண்டுக்கும் மானிட்டருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கம்பி மாதிரி ஒன்று பெருசாக இருந்தது, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க பாக்ஸ்குள்ளே இருந்தது. அந்த கத்தி கிடையாது, கத்தி நான் கொண்டு வந்தேன் என்னோடது. ஸோ ஓகே, இது நம்ம வெளியே எடுக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இது என் தம்பி தான். ஓகே, இதை நம்ம எடுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் நானாக தான் செட் பண்ணுவேன், நானாக தான் மாட்டுவேன், யாரோட ஹெல்ப் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்னொரு குழாய் மாதிரி கம்பி மாதிரி இருக்குல்ல, இன்னொரு ஆப்போசிட் சைடு, அதையும் மானிட்டரிங் கனெக்ட் பண்ண ஒரு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எடுத்து கீழே உள்ள அந்த கீழே உள்ள ஸ்டாண்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். ஓகே, இதை இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு மினி லேப்டாப் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஆமாங்க, மினி லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது லேப்டாப் கிடையாதே. இது பார்த்தீங்களா. ஸோ ஓகே, பாக்ஸ்குள்ளே இருந்து மானிட்டர் இப்போ வெளியே எடுத்தாச்சு. மானிட்டர் பார்த்தீங்கன்னா அது கீழே இருந்துச்சு, அந்த தெர்மாக்குள்ள எடுத்து பார்த்தோம், கீழே இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க, ஃபீலிங் வேறு லெவலு. அப்படி தான். ஸோ செம தின்னு நான் தான் இது பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது என் தம்பி. ஸோ பவர் அடாப்டரு, அப்புறம் வந்து அந்த ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, ஆடியோ இது, அப்புறம் HDMI. ஸோ ஓகே, அப்படியே பேக்கில் மேலே பார்த்தீங்கன்னா லெனோவோ அப்படிங்கிற பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே இப்போ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இது வந்து ஃப்ரண்ட் சைடு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே இந்த தெரியுதா அந்த பட்டன்ஸு, ஓகேவா, பட்டன்ஸ். ஓகே, வால்பேப்பர் அதிலே ஆக்சுவலாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்குது தான் சொல்லணும். நான் வந்து ஆல்ரெடி எமுலேட்டர்லாம் ஏற்றினேன். செம்ம தின்னுங்க, அல்ட்ரா தின்னுன்னு சொல்லலாம். ஏன் நான் பார்த்த அளவில் இதான் சரியான தின்னு. அப்புறம் வந்து வயர் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டுக்கும் அந்த மானிட்டருக்கு இதில் இருந்தால் காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த வயர்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணணும், பட் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக், ஓகேவா. இப்போ வந்து கீழே தான் ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்களா, இதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பீக்கர், ஓகேவா, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பட்டன்ஸ் சொன்னோம்னா அது வந்து ஒரு சின்ன பட்டன்ஸாக தான் இருக்குது. ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த தெரியுதா. ஓகே, இது எல்இடி இண்டிகேட்டரு. ஸோ இது பாருங்கள், வேறு லெவலு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் உட்காடுறேன். வரைக்கும் நான் வந்து ஒரு லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அப்கிரேட் ஆகிருக்கேன்.
இப்போ அப்படியே பேக்கு பாருங்கள், செட்டப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து இந்த கம்பியும் இதையும் செட் பண்ணுறது தான் பாருங்கள். ஓகே, இது வந்து அந்த சைடில் உள்ளது பவரு, அப்புறம் இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல பெரிய ஒயர் மாதிரி, ஸோ அது வந்து பவரு, இது HDMI, அப்புறம் வந்து இது நம்ம VGA போர்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டியாக ஒன்று இருந்துச்சு அது. ஓகே, அப்படி சொன்ன மாதிரி தான் ஒரு Lenovo அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தின்னாக இருக்குது, அதான் இது பண்ணேன். 24 inch 23.8 inch. ஓகே, சவுண்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கேம் இருந்தது, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் என்ன கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி. அந்த கேம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு, இப்போ ஏன் சொல்லாதான் என்ன உண்மையிலே இருந்துச்சுங்க. ஸோ ஒரு சில கேம் பிளே நான் கொடுத்துருப்பேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஓகே, ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் லைட், அது வந்து அந்த ஆப்போட நேம், அது அவங்களோட வாட்டர் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் செய்ய முடியாது நம்ம. ஸோ இந்த கேம் நான் எதுக்காக ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன்னா, இது வந்து சுத்தமாக எனக்கு ஸ்ட்ரக் ஆகலை. எத்தனை 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது இந்த கேம். இந்த மானிட்டருக்கு ஓகே. நான் அது பார்த்தீங்கன்னா ரேம், என்னோட சிபியோட ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் தான். இதில் நான் எமுலேட்டர் ப்ளே பண்ணி கேம்ஸும் விளாண்டுருக்கேன். ஸோ எமுலேட்டர், ஹவு டு டவுன்லோட் எமுலேட்டர், அது அண்ணா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் தமிழில் வந்து Lenovo Q24i-10 அப்படிங்கிற மானிட்டர் சர்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஸோ இமேஜஸை காட்டி வீடியோஸை காட்டி அப்படி தான் போட்டிருக்காங்க. இதுமாதிரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த அன்பாக்சிங் பண்ணி யாரும் காமிக்கல, நான் பார்த்த அளவுக்கு காமிக்கல. ஸோ ஓகே, நான் அந்த சிபிஓவை காமிக்க விரும்பல. ஓகேவா, சிபிஓவில் வந்து 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பாருங்கள், மதர் போர்டு பார்த்தீங்கன்னா Lenovo மதர் போர்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா Lenovo தான், ஆமாம் Lenovo மதர் போர்டு தான். ஸோ இது வந்து நான் பிளாண்ட் அளவுக்கு இது நான் வந்து இந்த வீடியோ வந்து வாங்கி ஒரு 1 வீக் கழிச்சு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வாய்ஸ் கூட நான் அப்போ தான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் எமுலேட்டரும் ப்ளே பண்ணியிருக்கிறேன், அப்புறம் இதே மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டுருக்கேன். எனக்கு ஒரு லேக் கூட கிடையாது, ஒரு ஸ்ட்ரக் கூட கிடையாது. ஸோ இது அல்டிமேட்டாக இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கம்ப்யூட்டர். இதுக்கு முன்னாடி லேப்டாப் யூஸ் பண்ணேன், லேப்டாப்பில் எமுலேட்டரை ப்ளே பண்ண முடியலங்க, எமுலேட்டர் ரன் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரக். அதுவும் 4 GB ரேம் தான், பட் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. அதில் ஐ திங்க் ஒரு ஃபேன் தான் இருக்குது அதில், அதனால கூட இருக்கலாம். எமுலேட்டரில் இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயர் அந்த கேம் விளாண்டுட்டு இருந்தேன், அது ஃபுல் ரெசல்யூஷனில் வச்சு விளாண்டா ஓகே, சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரக்கு கூட இல்லை, ஒரு லேக் கிடையாது. ஸோ இந்த கேம் பிளே நீங்கள் பாருங்கள். ஓகே, பாருங்கள், நீங்கள் இந்த கேம் பிளேயே பார்த்துட்ருங்க, ஒரு லேக் கூட ஆயிருக்காது, ஒரு ஸ்ட்ரக் கூட ஆயிருக்காது. எனக்கு இது பக்காவாக தெரிஞ்சுது. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தேன், ஓகே இது பிடிச்சிருந்தது, உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதில் அன்பாக்ஸ் பண்ணும்போது அமேசான் பேக்கேஜ் இருந்திருக்காது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா COVID-19, அதனால அதை வெளியே வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸை மட்டும் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. நான் உங்கள் டைம் டெக் தமிழ்.